ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துவே ஜீவன் என்கிற எங்களுடைய ஊழியத்தின் சார்பிலும் யாவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் என்னுடைய வாழ்த்துதலும் சொல்லிக்கிறோம். ஸ்தோத்திரங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, திருப்பி ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கர்த்தருடைய அநாதை தீர்மானத்தின்படி உங்கள் மத்தியிலே இருக்க ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். நம்ம 8 மாதங்களை முடிக்க கடவுள் உதவி செய்தார். இந்த வருடத்தை துவங்கினவர்களில் அநேகர் இன்னல் வரைக்கும் இல்லை. நம்ம ரொம்ப பரிசுத்தவான்களாக இருப்பதனால் கர்த்தர் நம்மை இம்மட்டும் காத்திருக்கிறார். அப்படியா? அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். இந்த வருடத்தை துவங்கினவர்கள் இந்நாட்களில் இல்லை. ஆனால் கர்த்தர் நம்ம வைத்த கிருபையினாலே தயவினாலே நம்மை மட்டும் உயிரோடு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் லாஸ்ட் டைம் பேசும்போது ஐயா அடுத்த மாதம் வந்துடுங்க யாரு உங்கள் மத்தியில் வர கர்த்தர் உதவி செய்தார். என்னுடைய நண்பர் வந்திருக்கிறார். என்னுடைய நண்பர், என்னுடைய ஸ்டூடெண்ட். அவர் ஒன்றந்தாங்கல் சிஎஸ் சபையிலே அவர் ஒரு பொறுப்பில் இருக்கிறார். ஆண்ட்ரூ, கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். உதவி செய்யும்படியாக வந்திருக்கிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள். என்ன போன மாதம் வந்து இந்த மாதம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க. அப்புறம் கீபோர்டு வாசிக்க ஜாஸ்வா ஒப்புக்கொண்டார். அவருக்கு கை தட்டலாம். ஏன்னா நாங்கள் எல்லாருக்கும் வாசிப்போம், எங்களுக்கு அமையிறது தான் ரொம்ப கஷ்டம். அது என்னவோ தெரில, கடவுளே இப்படி பண்ணுறாரு என்னன்னு தெரில. எவ்வளோ பேரை நீ அழ வச்சிருப்பன்ற மாதிரி இருக்குது. அது இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் வந்ததுலேருந்து அவரும் நானும் யோசிச்சுட்ருக்கேன். ஒரு சிஎஸ்ஐ சபை நீங்கள் கீர்த்தனை பாட்டெலாம் பாடும்போது எனக்கு பயமாயிடுச்சு. நம்ம பாடலாமா வேணாமான்னு. வேறு ராகெல்லாம் பாடுறீங்க. உங்களுக்கு மியூசிக்கு படிச்சுக்கிறீங்களா? நானும் ரொம்ப படிக்கல. தோடி ராகத்தெல்லாம் பாடினீங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இவரும் வாட்சின்னு வர்றார் கரெக்டாக. அவர் கொஞ்ச நாள் என்கிட்ட படித்தார். உங்கள்கிட்ட அவ்வளோதான் கற்றுக்க முடியுன்ட்டார் என்னன்னு தெரில. ஆனாலும் கரெக்டாக வாசிக்கிறார் அவர். நன்றி. நாங்கள் ஆச்சரியமாக. ரெண்டாவது உங்கள் பாஸ்டர் வந்து அவர் மைக்கில் பாட விரும்ப மாட்டுறாரு. நிறைய பாஸ்டருங்க அப்படி இருக்க மாட்டாங்க. வெளியும் ஸ்பீக்கருக்கு தான் வீடியோ ஆகுது. எனக்கு பிரச்சனை கிடையாது. தோத்துறையா நிறைய பாஸ்டருங்க விரும்ப மாட்டாங்க. அவங்க தான் பாடணும். அந்த 12 நோட்டில் சேராமல் பாடுவாங்க. அதுபோல் கிருபை பெற்ற ஊழியர்கள்லாம் இருக்கிறாங்க நாட்டில். ஆனால் உங்கள் பாஸ்டர் சுத்தியில் பாடுறாரு, தாளத்தில் பாடுறாரு, அழகாக பாடுறாரு. எல்லாருக்கும் எல்லாம் அமையறதில்லான்றோ. அழகாக இருக்கிறாரு, படிச்சிருக்கிறாரு, சுத்தியில் பாடுறாரு. நமக்கு பாருங்கள் எல்லாமே பிரச்சனை. இருந்தாலும் ஏதோ ஒரு கிருபை. ஒரு பாடலை கர்த்தருக்கு துதியை பாடி அவருக்கு சண்டே கிளாஸ் ஊழியருக்கு கொஞ்ச நாள் நம்மளோட இருப்பார். அவர் எழுந்து போகும்போது நீங்கள் ஒன்றும் யோசிச்சிடாதீங்க. அவர் உதவி செய்யும்படி வந்திருக்கிறார் நமக்கு. துதி செய்யும் வேளை உந்தன் பாதம் எனக்கு வேண்டுமே. என் ஆத்மனே, என் நேசரே, உம்மை போற்றி பாடுவே. என் ஆத்மனே, என் நேசரே, உம்மை போற்றி பாடுவேன். துதி செய்யும் வேளை உந்தன் பாதம் எனக்கு வேண்டுமே. துதி செய்யும் வேளை உந்தன் பாதம் எனக்கு வேண்டுமே. என் ஆத்மனே, என் நேசரே, உம்மை போற்றி பாடுவேன். என் ஆத்மனே, என் நேசரே, உம்மை போற்றி பாடுவேன். துதி செய்யும் வேளை உந்தன் பாதம் எனக்கு வேண்டுமே.
நான் செய்த வீணைகளா காலங்கள் மாசமீபமே கல்லெஞ்சம் கரையாதோ காலங்கள் மாசமீபமே கல்லெஞ்சம் கரையாதோ துதி செய்யும் வேளை உந்தன் பாதம் எனக்கு வேண்டுமே வாழ்வும் தாழ்வும் சதம் இல்லை பொன்னும் தோறுடும் நிலை இல்லை வாழ்வும் தாழ்வும் சதம் இல்லை பொன்னும் தோறுடும் நிலை இல்லை தந்தையின் அடைக்கலம் உண்டு மந்தையில் சேராயோ தந்தையின் அடைக்கலம் உண்டு மந்தையில் சேராயோ துதி செய்யும் வேளை உந்தன் பாதம் எனக்கு வேண்டுமே தாயும் தந்தையும் உன்னை கைவிட்டாலும் பெற்ற தாயும் தந்தையும் உன்னை கைவிட்டாலும் மாறாத தேவ கரம் உன்னை வாரி அணைக்குமே மாறாத தேவ கரம் உன்னை வாரி அணைக்குமே துதி செய்யும் வேளை உந்தன் பாதம் எனக்கு வேண்டுமே துதி செய்யும் வேளை உந்தன் பாதம் எனக்கு வேண்டுமே என் ஆத்மனே என் நேசரே உம்மை போற்றி பாடுவேன் நம்ம எல்லாம் பாடலாமா என் ஆத்மனே என் நேசரே உம்மை போற்றி பாடுவேன் பாடலாம் துதி செய்யும் வேளை உந்தன் பாதம் எனக்கு வேண்டுமே துதி செய்யும் வேளை உந்தன் பாதம் எனக்கு வேண்டுமே என் ஆத்மனே என் நேசரே உம்மை போற்றி பாடுவேன் என் ஆத்மனே என் நேசரே உம்மை போற்றி பாடுவேன் துதி செய்யும் வேளை உந்தன் பாதம் எனக்கு வேண்டுமே நல்ல ஆண்டவரே உங்க பாதம் மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா உடைய பாதம் இல்லாமல் பரிசுத்தம் இல்லை உடைய பாதம் இல்லாமல் எங்களுக்கு பரலோகம் இல்லை உடைய பாதத்திலே அமர்ந்து உடைய சத்தத்தை கேட்க ஆண்டவரே உம்முடைய மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் பேசுகிற வார்த்தைகளை நாங்கள் செவி கொடுத்து கேட்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக அந்த யாவரையும் கரத்திலே கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சில விளம்பரங்களுக்கு பின்பு செய்தி தொடரும். என்னை அன்பாய் அடைத்து அருமையான பாஸ்டர் மூர்த்தி ஐயா
அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நீங்கள் குழுவினராக நன்றி செலுத்துகிறோம். மாத்திரமல்ல மாஸ்டம் அவர்களுக்கு நன்றி, கீபோர்ட் உதவி செய்கிற ஜாஷ்வா அவர்களுக்கு நன்றி, ஆண்ட்ரோ அவர்களுக்கு நன்றி. வந்த உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி. நான் போன மாதம் கடைசி வாரம் தான் பேசினேன். நான் என்ன பேசினேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபாஸ்ட்டு சின்ன சபையில் சொல்கிறாங்க பாருங்க. நான் ஒரு கதை ஒன்று சொல்லுவேன் முன்னாடி. என்ன கதை சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சகைவே கதைன்றீங்களா? சகை சம்பவம். ஒரு கதை ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரி, ஞாபகம் இல்லை கூட நாங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கி அந்த மேனேஜர் வரல, கருணாலயம். பரவாயில்ல. ஏன்னா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போனார்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ஒரு சபை சின்ன காங்கிரிகேஷனாக இருந்தால் கூட சந்தோஷமாக ஒரு இண்டிவிஜுவல் ஒருத்தரும் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, எல்லாருமே ஸ்ருதியில் பாடுறீங்க, அதுதான் பெரிய விஷயம். ஸ்ருதினா அந்த கீபோர்டோட சேர்ந்து பாடுறது. நார்மலாகவே ஜாஸ்வா சிரிக்க மாட்டார். நீங்கள் ஸ்ருதியில் பாடலைன்னா இன்னும் உம்முன்னு ஆகிடுவார் அவர். கீபோர்டில் காட்டுவார் போல அந்த கோபத்தை. நான் கொஞ்சம் பாடுவேன்னாப்பா ஸ்ருதியில். சோத்திரப்பா சோத்திரம். ரைட். இந்த நாளிலே உங்களோடு கர்த்தர் பேச கடவுள் கிருபை செய்வாராக. ஒரு நண்பனை பார்க்க ஒரு நபர் அவங்க ஃப்ரெண்டை பார்க்க டில்லிக்கு போனார். டில்லியில் அவங்க நண்பர் இருக்கிறார். எங்கே இருக்கிறாரு? இன்னும் அழகாக சொல்கிறாங்க பாருங்கன்றவங்க. டில்லிக்கு போனார். ஒரு 3 நாள் தங்கிட்டு வரலாம். ஃப்ரெண்டை பார்க்க போனார். 2 நாள் அருமையான சாப்பாடு, நல்லா கவனிச்சிருக்கிறார் நண்பர். ரொம்ப சந்தோஷம் இருக்குது. நான் 2 நாளில் சாப்பிட்றாரு தூங்குறார். 3ஆவது நாள் கேட்டாராம், ஏன்டா 2 நாளாக நல்லா கவனிக்கிற, ஓகே டில்லி வந்திருக்கிறேன், என்ன பண்ண, ஒரு ஊருக்கு போனால் எவ்வளோ அழகாக சொல்கிறீங்களே. காட்பாடியில் என்ன விசேஷம் கேட்டேன். வெயில் காலத்தில் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும், பனி காலத்தில் குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். இதுவே எங்கள் காட்பாடியின் விசேஷம். நாங்கள் அப்புறம் வேலூர் ஜெயிலுன்னாங்க. ஐயோப்பா கோட்டை. அதுபோல் டில்லியில் என்ன விசேஷம்? அதான் அது ஒரு கல்றை. அந்த கல்றை தான் விசேஷம். இந்த கல்றை தாஜ்மஹால்னு அது கிரேட் ஆகிடுச்சு. அது ஒரு கல்றை. அது சரி, இவனுக்கு ஆசை இல்லை, என்னடா வந்திருக்கிறேன் டில்லியை சுற்றி காட்டணும். அதுக்கு என்னடா அதோ வரேன்டான்னு சொல்லிட்டு உள்ளே போய் கார் சாவி எடுத்துன்னு போவார்ல, உள்ளே போயிருக்கிறாரு. உள்ளே போயிட்டு கார் சாவி எடுக்கலான்னு போனார்னா உள்ளேருந்து ஒன்று எடுத்துன்னு வந்தாரான். இவர் என்ன கேட்டார்? டில்லியை சுற்றி காட்டலனா, இதுதான் டில்லி சுற்றின்னு இருக்கிறான். எது இதாண்டா டில்லி சுற்றின்னானா? அவன் எந்த சுற்றி கேட்டான்? சும்மா கலக்கியல் தமிழ்னா சுற்றின்றத சுற்றின் கலக்கியல் தமிழில் சொல்லுவோம்ல. இவன் எந்த சுற்றி நினச்சிக்கனா? டில்லி சுற்றின்னு நினச்சிக்கிறான். இதுதான்டா டில்லி சுற்றினானா? டேய், நான் ஊரை சுற்றி காட்டுறதை கேட்டேன்டா, நியராக இது. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, முத்துக்கள் என்று பாஸ்டர் சொன்னார். சரி, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் அவதரித்து 33 வருடங்கள் வாழ்ந்தார். அப்புறம் உயிர் தெழுந்து ஒரு 40 நாள் இருந்தார் இல்லைங்களா? அவர் தன்னுடைய ஊழியத்தை 30 வயதிலே துவங்கினார். ஏன் அவனை லேட் பண்ணார்னு தெரில எனக்கு. சரி, இருக்கட்டும். அப்படி அவர் ஊழியத்திலே ஈடுபடும்பொழுது அநேக காரியங்களோடு தன்னை ஓமானப்படுத்தி ஒப்பிட்டு இணைத்து அவர் பேசியதை நாம் வேதத்திலே பார்க்கலாம். நான் ஆரம்பிப்பேன், நீங்கள் கரெக்டாக முடிப்பீங்க. பாருங்களேன். நானே நல்ல பார்த்தீங்களா என்றும், நானே ஜீவ தண்ணீர் என்றார், நானே திராட்சை செடி என்றார், நானே ஜீவ அப்பம் என்றார், நானே வாசல் என்றார், நானே வழியும் சத்தியமும், நானே உலகிற்கு. இன்னைக்கு உங்க பாஸ்ட் ஒரு ஷார்ட் மெசேஜ் ஒன்று கொடுத்தார். அதில் எதை மென்ஷன் பண்ணாரு? சரி, நான் எங்கன்னா பிரசங்கம் பண்ண போனால் எனக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுப்பேன். நான் எடுக்கிற சப்ஜெக்டுக்கும் ஏதாவது ஒர்ஷிப்லேயோ இல்லை ஏதாவது ஒரு டைம் அந்த வார்த்தை எனக்கு இடை பண்ணணும்னு யோசித்தேன். நான் எடுத்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற சப்ஜெக்ட் தான் பாஸ்டர் எடுத்தார். எதை பற்றி பேசினார்? ஒளியை பற்றி தான் உங்களோட பேச போகிறேன்.
ஸோ ஆண்டவர் நானே நல்ல மேய்ப்பன் என்றார், நானே ஜீவ தண்ணீர் என்றார், நானே திராட்சை செடி என்றார், நானே வாசல் என்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன், மாத்திரமல்ல நானே உலகத்திற்கு ஒளிய. கரங்களை தட்டி கர்த்தரை மைக்கேல் கொடுத்து, நானே உலகிற்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். இதுல இருந்தே ஒண்ணு கத்துக்கலாங்க. நம்ம யோவான் இதை வலியுறுத்தி எழுதுகிறார் அல்லவா, நானே நான் அப்படின்னு இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனும் எந்த துறையிலும் சொல்ல முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக பிரகாரமான காரியத்திலும் சரி. இவருக்கு தெரியும், சில பாரம்பரிய சபைகளை பேசுவாங்க, ஐயா நான் சர்ச் உண்மை கிடையாது, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் தான் சபைக்கு தூணை பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் தூண் எதனா பண்ணியிருக்குது, ஒரே இடத்துல நிற்கும். இவங்களும் அப்படியே தான் இருப்பாங்க, தூண் அசையாது. ஆனால் சொல்லுவாங்க, நான் சபைக்கு தூண் அசையாது மாதிரி இதுவும் அசையாதே இருக்கும். எங்க எந்த துறையிலும் நான் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. சில முதுமொழிகளை நாம் கேட்டு இருக்கலாம். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில். இது கூட தெரிதான் உங்களுக்கு என்ன பேசுதுன்னு தெரியல. ஏசப்பா யானைக்கும் வாக்கா சோத்திரம், யானைக்கும் அடிசருக்கும். எந்த துறையிலங்க நான் நல்லா தெரிஞ்சுங்க. எந்த துறை நான் இல்லைன்னா அந்த சர்ச்சை அவ்வளோதான் சொல்லுவான் சில பேர். நான் இல்லைன்னா அந்த வேலை அவ்வளோதான். என்னைக்கு எவன் நான் சொல்றானோ அந்த நான் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஒருத்தர் சொன்னார், நான் வானத்துக்கு மேலாக ஏறுவேன், என் சிங்காசனத்தை. யார் அவரு? பழைய பங்காளி. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், எவனா நான் சொல்றானா அவருடைய உறவினர் இவர் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நான் சொன்னவங்க கதி என்ன ஆயிடுச்சு? ஏங்க மியூசிக் இன்சார்ஜுங்க, அவன் சிறகை விரித்தால் எத்தனையோ சிம்பனி வருமா? இன்னைக்கு நம்ம சிம்பனிலாம் பேசினுக்கிறாங்களே. அவன் சிறகை விரித்தான், அவ்வளோ ஒரு மகிமையாக கடவுள் படைத்தார். நான் அது உள்ளே வந்தது, அதுதான். அதே போல் ஒரு அரசன் ஒருத்தன் வாயை திறந்து கூட சொல்ல மாட்டான், நான் கட்டின மகா பாபிலோன் அல்ல. என்ன ரட்டுதவரு, என்ன அழகாக சொல்கிறீங்கக்கா நீங்கள். அரசன் மாடாயிட்டான், புள்ள மேரம் ஆடாயிட்டான், மிருகம். நானுன்னு ஒரு விஷயம் வந்தால் ஒன்று பிசாசு ஆகிடுவோம், இல்லைன்னா மிருகம் ஆகிடுவோம். நான் வச்சு எந்த துறையிலும் சில அம்மாமாருங்க கூட சொல்லுவாங்க, நான் குழம்பு வச்சேன்னா அவங்க அன்றைக்கி தான் பார்க்கணுமே குழம்பை. கர்த்தாவே, எங்கள் வீட்டுக்காரம்மா ஒரு நாள் குலோப்ஜாம் செய்கிறேன்னாங்க. ரெக்கார்டு வராங்க தான் இருக்கு, பரவாயில்ல. நானும் ஆசையாக இருந்தேன். கடைசியில் குலோப்ஜாம் வரவே இல்லை. அதில் அந்த நேரம் பார்த்து என்னுடைய பைபிள் டீச்சர் தோத்திரங்க ஐயானார், நான் திட்டுனுக்கிறேன் இவ்வளோ காசை வேஸ்ட் பண்ணிட்டேன். அவர் நீங்கள் எப்படி கொடுத்தாங்க சாப்பிட்டுருவான்ட்டு அந்த குலோப்ஜாமை தட்டி அடை சொட்டு கொடுத்துட்டா. அவர் எல்லாம் இனிப்பு தானே கொடுங்க நான் சாப்பிட்றேன். அவர் பலியாகிட்டார். குலோப்ஜாம் அடையாக மாறி விட்டது. அதுமாதிரி சில அம்மா நான் பண்ணின குழம்பு அவ்வளோ அந்நியோட போய்டும். எங்க ஒரு நல்லா தெரிஞ்சுங்க, நான் என்று சொல்ல 100க்கு 100 அதிகாரம் உடையவர் இருப்பாரானால் அது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அண்ட சராசரத்தை படைத்து அதை ஆண்டு கொண்டிருப்பவர், மனிதனை உண்டாக்கினவர், இயற்கையை படைத்தவர். நான் என்று சொல்ல 100க்கு 100 அதிகாரம் உடையவர் ஒருவர் இருப்பானால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அவருடைய ஊழியத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு நாளும் அவர் நான் என்று வாழ்ந்ததில்லை. நமக்கு பெஸ்ட் ரோல் மாடல் என்று சொன்னால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஐயா சொன்னார் பாருங்க, நானும் உங்களை போல ஒரு மனிதன் தான். அது நினைவில் இருக்குனாங்க. அவர் செத்து 3வது நாள் உயிரோடு எழுந்துட்டார். நம்ம செத்து 3வது நாள் போய் பார்த்தீங்கன்னா அவன் அன்று நீங்கள் தான் சயின்ஸ் சிஎம்சியில் ஒர்க் பண்ணீங்களே, புழுக்களாக மாறி விடுவோம். அவர் செத்து 3வது நாள் எழுந்தார். ஒன்றுமே கிடையாது. நான் சொல்ல ஒரு அதிகாரம். ஆனால் அவருடைய ஊழியத்தில் நீங்கள் அவர் தேவனுடைய ரூபமாக இருந்து தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயினார்.
சீடர்களின் பாதங்களை கழுவினார். தாழ்மைக்கு ஒரு உதாரணம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாழ்க்கையின் எளிமை, ஊழியத்திலே எளிமை. அவர் முதல் அவர் மேடை எது? இரவில் போட்டு கொஞ்சம் அந்த பேதர் கொடுத்த போட்டு கொஞ்சம். ஆனால் இன்னைக்கு நம்பாளுங்க கேட்குறது சில விசேஷமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்களா, அது என்னமோ தெரியல. ஆண்டவருக்கு மேலே யாரும் விசேஷம் கிடையாது. எத்தனை அடி ஸ்டேஜுக்கு போடுவீங்கன்னா, பரதநாட்டியம் ஆட போறியா நீ? எத்தனை அடி ஸ்டேஜுக்கு போடுவீங்க? ஹவு மச் டீப் லைட் கேட்குறது? டீப் லைட்டுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போறியா? இப்போத்தி கலாச்சாரங்க. இப்போ வர ஊழியர்கள்லாம் எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் போடுவீங்க? என்ன பரதநாட்டியம் ஆட போகிறேன் இங்கேயும் அங்கேயும். எவ்வளோ டீப் லைட் போடுவீங்க? எல்லாத்துக்கும் ஞானஸ்தானம் கொடுக்க போகிறாரு. ஆண்டவருடைய மேடை பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு. முதல் எளிமையின் உதாரணங்க அவர், எளிமையின் உதாரணம். ஸோ நான் என்று யாரும் உலகத்தில் சொல்ல முடியும். சரி, நான் சொன்னேன், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல். நீங்கள் கிறிஸ்தவ அல்லாத மற்ற வேதங்கள் படித்தவர்களுக்கு தெரியும். சில பேர் கொஞ்சம் அப்படி பைபிள் தாண்டி படிக்க மாட்டாங்க. ஆனால் சில உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள சில காரியங்களை நாங்கள்லாம் கொஞ்சம் இப்போ மியூசிக்கில் கூடங்க ஒரு சில பேருக்கு ஒரு மியூசிக் தான் பிடிக்கும். ஒரு சில நம்ம இப்போல்லாம் கொஞ்சம் ட்ரெண்டெல்லாம் மாறிடுச்சு. இப்போது தமிழ் பாட்டு கூட தமிழ் பாட்டை பாட மாட்டாங்க. பார்த்துக்கிறியா ஜாஸ்வா? நாங்கள்லாம் போகிறதில்லைன்றியா? காட்டா வேணுவாங்க ஆங்கில மோகம். காட்டு கூட் வார் எங்கப்பா அவர் கூட வருவார்னு நானும் பார்த்தேன். கூட வருவாராம். ஓ கூட் வார் நம்ம வாசிக்காத ஒரு சிப்பே கிடையாது. மனம் சுற்றி சுற்றி வருதேன்னு ஒரு பாட்டுக்குது. மேஜர் கொடுங்களேன். மேஜர் தெரியுமா அந்த பாட்டு? ஆனால் சுற்றி சுற்றி யாருன்னா பாடி கேட்டுக்கிறீங்க நீங்கள்? நானே வாசித்திருக்கிறேன். மண்ணை சுற்றி சுற்றி இதோ பெருத்த மாதிரி தான் சுற்றி. நான் பாடும்போது சுற்றி ஃபுல்லாக வெஸ்டர்ன் கல்ச்சர். மண்ணை சுற்றி சுற்றி வருதே தானா ஏசு ராஜாவே எல்லா பாட்டும் பாடுவீங்களா நீங்கள்? ஏசு ராஜாவே. நான் உண்மை விட்டு ஐயோ உண்மை விட்டுங்க, அது உண்மை விட்டு நான் வாசிப்பேன். என்ன பண்ணுறது, என் தலையெழுத்துன்னு போய் வாசிச்சுப்பாங்க. மண்ணை சுத்தி சுத்தி வருது தானா ஏசு ராஜாவே நான் உம்மை விட்டு தூரம் போனா மன நல்லால ஏன் மன நல்லால மன சுற்றி 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 மன சுற்றி 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 மன சுற்றி 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 மன சுற்றி சுற்றி வருதே தானா ஏசு ராஜாவே இனிமேட்டில் இது பாடும்போது சுற்றி சுற்றின்னு பாடுங்க. நான் சிலதெல்லாம் சொல்ல முடியல. பரிசுத்தர்கள் கூட்ட நடுவில் பாட்டை பாடுவாங்க பாருங்க ஐயா, சொல்ல முடியாது. அதெல்லாம் பரிசுத்தர்கள் கூட்ட நடுவில் பாடணும். அதை இழுப்பாங்க ஒரு இழு வார்த்தைங்களை நம்ம அழகாக பாடினாங்க. ஓகேவா? ஆனால் சுற்றி சுற்றி ஆனால் அருமையான பாட்டு இது. சில பேருக்கு அது மாதிரி எல்லா பாட்டும் பிடிக்காது. சில பேருக்கு வெஸ்டர்னு இந்துஸ்தானி இந்த மியூசிக்கில் ஒன்று பிடிச்சிங்க ஒன்று பிடிக்காது. அதுபோல் இந்த வேதத்தை தவிர மற்றதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நம்ம நாட்டில் 18 சித்தர்கள் வாழ்ந்தாங்களாம். 18 சித்தர்கள் நம்ம நாட்டில் வாழ்ந்துதான். இவங்கெல்லாம் நல்லா ரிசர்ச் பண்ணுவாங்க. நீங்கள் பைபிள் காலேஜ் போனீங்கன்னா கூட அதெல்லாம் எடுப்பாங்க உங்களுக்கு. அதில் தலை சிறந்தவர் அகத்தியர் சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 18 சித்தர்களில் ரொம்ப தலை சிறந்தவர் அகத்தியர் சித்தர். நான் எல்லாம் எங்களோட நண்பர்களோட பழகும். அவருடைய பாட்டில் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி இம்மாநிலத்தை ஒரு நொடி பொழுதில் வகுத்து மண்ணில் குணமான மனிதரை படைத்து குவலயத்தில் தான் உதித்து குருவாய் வந்து சனமும் சம்சாரமும் ஒன்றில்லாமல் சந்நியாசி போலிருந்து
தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு அகண்டபுரம் வைகுண்டம் கைலாசம் சென்றவனை அண்டுவாயே. இது புரிஞ்சுதான் உங்களுக்கு? இப்போ புரியும் பாருங்க. கடவுள் என்பவர் ஒளியாய் இருக்கணும், வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுளுடைய லட்சணம் எப்படி இருக்கணும்னு அது அகத்தியர் சித்தர் எழுதுனது பைபிள். அகத்தியர் சித்தர் ஒரு இறைவன் என்பவர் எப்படி இருக்கணும், வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகின்னு எழுதினார். அப்ப இறைவன் என்பவர் ஒளியாய் இருக்க வேண்டும். மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து, ஒரு நொடியில உலகத்தை படைக்கணும். மண்ணில் குணமான மனிதரை படைக்கணும், மக்களை உருவாக்கணும். படைத்த பின்பு குவலயத்தில் வந்து தான் உதித்து இந்த உலகத்தில் வந்து பிறக்கணும். குருவாய் வந்து இந்த உலகத்தில் கடவுளுக்கு சனம் சொந்தக்காரன் இருக்கக்கூடாது, சம்சாரமும் இருக்கக்கூடாது. சனமும் சம்சாரமும் ஒன்றில்லாமல் சந்நியாசி போல எதுவுமே இல்லாத மாதிரி கடவுளே வாணும். தவத்தை காட்டினா ஜபத்தை கற்றுக் கொடுக்கணும். அன்பான சீடர்களை உருவாக்க வேண்டும், பரலோகம் செல்ல வேண்டும், வைகுண்டம். அத்திரிங்கம் பார்த்துறாரு யாரு? இப்போ கூட அவங்களுக்கு புரியல ஏங்க? இப்போ கூட இது அத்திரிங்க கரங்களை தட்டுவோம். இது அத்தனைக்கும் பார்த்துட்டு நம்ம ஆண்டவராகிய சனமும் கிடையாது. நல்ல வேலை தப்பிச்சார் அவர். ஏன்று தோத்துறோம் சனமும் இல்லையா? நான் கேட்கலான்னு தான் இருக்கிறேன். ஆண்டவரை பரலோகம் போனால் ஏன் ஆண்டவரை 3.5 வருஷம் மனுஷனாக வந்து வாழ்ந்து ஒரு கல்யாணம் பண்ணக்கூடாது? நீ நாங்கள் பெற்ற இன்பத்தை எனக்கு தெரியும்ப்பா, தெரியும். தோத்துறோம். சனமும் சம்சாரம். நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு மனுஷகுமாரன் தலை சாய்க்க. சொந்தம் என்று சொல்ல ஒரு உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாம் இயேசுநாதர் வாழ்க்கையே ஓசி வாழ்க்கை தான். ஒன்றும் சொந்தம் கிடையாது. அவரோ தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சனமும் சம்சாரமும் ஒன்றில்லை. ஸோ இறைவன் ஒளியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அகத்தியர் சித்தர் சொன்னார். சித்தர் பாடலில் ரொம்ப அழகாக இருக்கும். சிவவாய்க்கர் ஒரு பாட்டு சொன்னார். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேட்கணும். மற்ற மியூசிக் கேட்டதானே மற்றதும் பிடிக்கும். இப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதனால் நான் இங்கிலீஷ் பாட்டு கேட்காம இருக்க மாட்டேன். கேட்பேன். மியூசிக் தானே. நான் பெங்காலி பாட்டு மியூசிக் பண்ணிக்கிறேன், படுகா பாட்டு பண்ணிக்கிறேன் மியூசிக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியாது. தேரே தரித்தாரே பொன்னையா, நமக்கு நான் இது மியூசிக் தான். ஹிந்தி பாட்டு வாசிச்சிருக்கிறேன், இங்கிலீஷ் பாடம் நான் மியூசிக் பண்ணியிருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியாது மியூசிக் பண்ணணும். எல்லாத்துலேயும் ஒரு விஷயம் இருக்குது. அதுமாதிரி இறைவனை குறித்து அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க. சிவவாய்க்க சொன்னார், நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி சுற்றி முழுவென சொல்லு மந்திரம் ஏனடா. நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சத்துவம் கறி சுயறியும். புரிஞ்சிச்சா? மீன் குழம்பு பண்ணுறீங்க சட்டியில், யாருக்கு தெரியும் டேஸ்ட்டு? மீன் குழம்பு பண்ணுறது இல்லையா? சொல்லுங்களேன், யாருக்கு தெரியும் டேஸ்ட்டு? சாப்பிட்டுக்கிறியா ஜாஸ்வா? மீன் குழம்பு மம்மி நல்லா பண்ணுவாங்களா? சோத்திரம். எங்கள் ஒய்ஃப் நல்லா பண்ணும். நீ எங்கள் வீட்டுக்கு வா, ஏன்னா நான் தான் டீச்சர். எங்கள் ஒய்ஃப் சட்டிக்கு தெரியாதுங்க, சாப்பிட்ற நமக்கு தான் தெரியும். கடவுள் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இருதயமாகிய அதில் வாசம் பண்ணுறோம் நம்ம தான் ஆண்டவராக. மனிதர் கட்டின இது சும்மா ஒரு நம்ம ப்ரேயர் ஹவுஸ். இங்கே அங்கே துதிக்கிறது இங்கே ஒரு ப்ராக்டிஸ். நான் கடவுள் இதயத்திலே நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சத்துவம் கரிச்சுவை அறியும். இறைவனை எவ்வளோ அழகாக பாடிவிடாங்க பாருங்க. இறைவனுக்கு எதுடா உருவம்? நமக்குள்ளே இருக்கிறார்களா இறைவன்? ஏக இறைவன் என்று சொல்வார்கள். சிவம் என்று சொன்னால் அன்பு, ஆதி சிவம் என்றால் முதல் அன்பு. அழகாக இருக்குங்க. எல்லாத்தையும் நம்ம சூக்கணும். அதனால தான் இறைவன் வணங்குவாய் ஜெகஜோதி. யார் அந்த ஜோதி? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். டக்குன்னு எனக்கு யாக்கோபு 1 யார் அந்த ஜோதி? இந்த லைட்டுக்கு இன்னொரு பேர் ஜோதி, ஒளிக்கு இன்னொரு பேர் வெளிச்சம். ஜோதி எல்லாம் ஒன்று தான். வாசிங்கம்மா 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து. அப்ப ஜோதிகளின் பிதா யாரு? இப்பதான வாசித்தோம். அப்ப வெளிச்சத்தின் பிதா யாரு? ஒளியின் பிதா யாரு? அப்புறம் கரங்களை தட்ட வேண்டியது தானே. ஆமென். ஜோதி, லைட், வெளிச்சம்.
எல்லாம் வரும். ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து. சரி, உங்களுக்கு புரிஞ்சிச்சு ஆண்டவர். சரி, இறைவன் ஒளியானவர். சரி, இந்த உலகத்திலே ஆண்டவர் வாழும் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒருவர் 1 யோவான் 1:5, 1 யோவான் 1:5, ஒருவர் யோவான் 12:35-36 ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவர் எவரேனும் இருள் இல்லை. இன்றைக்கு நம்ம பாஸ்டர் ஒரு வசனம் சொன்னார். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசித்து பாருங்க. ஒருவர் யோவான் 12:46, ஒருவர் யோவான் 8:12, ஒருவர் யோவான் 12:46. நான் உலகத்தில் எது வாசிக்கிறீங்கம்மா? 12:46, 8:12 வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு. ஆமென். நிறைய வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒளியோடு, அதாவது ஒளினா அது ஒரு உருவம் கிடையாது, அதுக்கும் உருவம் கொடுத்துடக்கூடாது. லைட், சர்வ வியாபின்னு சொல்லுவாங்க. எல்கேஜியில் கற்றுக் கொடுக்குறாங்க. எவ்ரிவேர் காட், கடவுள் எங்க எல்லா இடத்துலையும் கடவுள் இருப்பார். ஒன்றும் இல்லை, சில சர்ச்சில் காலணிகள் அணிந்து கொண்டு போகலாம். ஒருத்தர் ஹேண்டிகேப்ட், ஒரு ஊழியக்காரர், அவருக்கு அந்த முட்டி வரைக்கும் அந்த ஷூ போட்டால் தான் அவரை நடக்க முடியும். சாம்ஜபதுரையும் அப்படி தான், அவர் கால் பிரச்சனை. அவர் ஷூ போட்டுன்னு ஒரு மாரி ஒரு ஊழியக்காரர் அவங்க வந்துட்டுக்கிறார். ஒருத்தர் கேட்டாலும் ஷூவை போட்டு நீங்கள் வந்துட்டுக்கிற கடவுள் இருக்கிற இடம், சரி நீயே அவுத்துருப்பா, அவுத்து எத்தனை போய் வைக்க போய்கிறார். இப்போ அவர் சொன்னால், கடவுள் இல்லாத இடமா பார்த்து ஷூவை வை. மற்ற இனத்தர் சொல்லுவாங்க, தூணிலும் இருப்பார், நீ ஆகாயத்தில் கூடு கட்டினாலும் நான் அங்கே இருப்பேன், பாதாளத்தில் அவருடைய கண்களுக்கு மறைவாய். நம்ம பாத் பண்ணும்போது கூட அவர் கூட இருக்கிறார், ஞாபகம் வச்சுங்க. நம்மளுடைய இந்த இடத்துல நம்ம கடவுளுக்கு பயப்படுறது முக்கியம் இல்லை, அந்தரங்கத்தில் கர்த்தரோடு நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது, நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று இருக்க வேண்டும். எவ்ரிவேர் காட், அழகாக எல்கேஜியில் கற்றுக்குவாங்க. சர்வ வெளிச்சம், எல்லா இடத்துலையும் ஆண்டவர் இருக்கிறார். ஸோ ஆண்டவர் உலகத்திற்கு தன்னை ஒளி என்று சொன்னார். சரி, ஒரிஜினல்னு ஒன்று இருந்தால் அடுத்தது என்ன இருக்கும்? பாரு, கோல்டு அப்படின்னா போடுவீங்களா நீங்கள்? பரவாயில்ல, சந்தோஷம். கோல்டுன்னு ஒன்று இருந்தால், இப்போ எல்லாரும் வெள்ளி போடுறாங்க. என்னடா பார்த்தா கூலி படத்தில் ரஜினி போட்டுனுக்கிறாராம். இது கூட வாடா எப்பா, இப்போ எல்லாருமே வெள்ளி போகிறான். ஏன் ஸ்டார் போட்டுனுக்கிறார், அவங்க ஒத்துக்கலன்னு போட்டுனுப்பாரு, என்ன தெரில. ஆனால் ஒரிஜினல் வந்துதான் கிறிஸ்மஸுக்கு ஒரு கணவர் அவங்க மனைவிக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தார் அன்பளிப்பாக. என்ன சொல்லலாம் அந்த அம்மா? எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தா தானே நான் சொல்கிறதுக்குன்றீங்களா? ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு, தேங்க்ஸான்னு சொல்லலாம். நம்ம என்னங்க இதை வாங்கி வந்துட்டீங்க, இது வாங்கிறதுக்கு பதிலாக ஒரு எல்இடி, ஒரு மானிட்டர் பெருசாக வாங்கிட்ட, பெருசாக டிவி பார்க்கலாம், நாடகம் பார்க்கலாம். அது கவரிங் கிடைக்கிறது இல்லைம்மா நேரம், அது கவரிங் எல்இடி கவரிங்கு. அப்போ என்ன வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு புரியும். ஒரிஜினல்னு ஒன்று இருந்தால் டூப்ளிகேட்னு ஒன்று இருக்கும். கம்ப்யூட்டரில் மியூசிக் துறையில் வேவ் லேப்னு சில ப்ளக்கிங் இருக்குது, தெரியுமா ஜாஸ்வா? கம்ப்யூட்டர் பக்கம் போகிறது இல்லையா? ரிசர்ச் பண்ணுங்கள். ஜாஸ்வா வச்சுக்கிறான், தெரிஞ்சுதான் நான் இங்கே உட்காந்தே இருக்க மாட்டேங்க. ஜாஸ்வா பற்கள் பற்றாக்குறையாக இருக்கிற கூட சிரிக்கிறாங்க, நீ சிரிக்கணும். ஏங்க லட்சக்கணக்கில்ங்க அந்த வேவ் லேப்னு ஒன்று சொல்லுவாங்க, ப்ளக்கின், மியூசிக்கு ப்ளக்கின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இந்த மசாலா மாதிரின்னு வச்சிங்களேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதனுடைய விலை வந்து லட்சக்கணக்கு. ஆனால் 200 கொடுத்தா போட்டு கொடுத்துருவான், வெறும் 200 கொடுத்தா போட்டுருவான். வித்தியாசமே ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும். அதே போல் உலகத்திலே 2 விதமான ஒளி இருக்குது. இதை நம்ம அடையாளம் கண்டுகொள்வது இந்நாட்களிலே ரொம்ப முக்கியம். நான் எல்லாத்துக்கும் வசனம் தான் சொல்லுவேனே தவிர என்ன நான் சொல்ல மாட்டேன், என்ன பாருங்கன்னு சொல்ல மாட்டேன், யாருங்க ஜபமும் நான் பண்ண மாட்டேன். அது பாஸ்டர் வேலை. மெய்யான ஒளி ஒன்று இருக்கிறது, பொய்யான ஒளி. வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
ஒருவர் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே, இது கொஞ்சம் கவனிக்கணும். என்னன்னு போட்டுக்குது வசனம்? உலகத்திலே இயேசு வந்து எந்த மனுஷனையும், அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, எந்த மனுஷன் எந்த மனுஷி, குறிப்பிட்ட ஏதாவது ஒரு இனம் போட்டுக்குதாங்க, இந்த இனத்தாரு இந்த மொழி பேசுறவங்க அப்படி என்ன போட்டுக்குது வசனம். சில பேர் அப்படி சொல்லுங்கிறாங்க, அது எனக்கு வழங்குறது இல்லைங்க ஐயா, நாங்கள் தான் பரலோகத்தில் என்ன மேலே இருப்போம். இவங்களே சொல்லிக்கிறாங்க, நீ அங்கே இருக்கவே மாட்டேன். எந்த மனுஷன்னு எல்லாரையும் இயேசு கிட்ட ஒருத்தன் வரும்பொழுது அவன் வாழ்க்கை பிரகாசமாகும். இயேசுவிடத்தில் வரும்பொழுது பழையவைகள் எல்லாம் புதியதாகும். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே, இது உண்மையான ஒளி. அப்போ பொய்யான ஒளி 2 கொரிந்தியர் 11:14 இல்ல 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அது ஆச்சரியமல்ல, அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை, ஜாக்கிரதை, சின்ன சர்ச்சையாக இருந்தால் கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். மெய்யான ஒளியை வெளிப்படுத்துகிற ஊழியர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். சில நேரத்தில் சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை, என்னம்மா சர்ச்சுக்கு வரலன்னு சில பாஸ்டர் கேட்டால், ஐயா அங்கே பவர் கம்மியாகுதுயா, நாங்கள் அங்கே போய் சத்தியத்தை மேய்ந்து கொள்கிறோம், சத்தியத்தை மேய்ந்து கொள்கிறாங்களாம், அங்கே தொட்ட ஊறாங்கய்யா, இங்கே தொடாமே ஊறாங்கய்யா. அதே கூட எனக்கு வழங்குதில்ல பாஸ்டர். விழுந்தவனை நிற்க வைக்கிறது தாண்டா ஏசாமி உலகத்துக்கு வந்தார். ஆமேன், கருத்தரலாமா? விழுந்தவனை, கீழே விழுந்தவனை எழுந்து நிற்க வைக்கிறது தான் ஏசு உலகத்துக்கு வந்தார். நின்றுக்கிறவனை தள்ளி விட்டுனுக்குறான் இன்னைக்கு. அதுவும் நீங்கள் நினச்சிப்பீங்க அவன் ஒரு பவரில் தள்ளுறாருன்னு. ரெக்கார்டான ஆகட்டும், என்ன யாரும் கேட்க முடியாது. என் பேரை சொல்லுங்கள். இதுக்கு ரிங்கெலாம் இருக்குது, எங்களுக்கு தெரியும் அந்த டெக்னிக்கெல்லாம். ரிங் இருக்குது, எல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க. டச் இன்னும் லாபம், சரி ஊன்தான் என்ன லாபம், நான் என்னதான் லாபம் சொல்லி ஜாஸ்வா லோக்கல் ஸ்லாங்கில் சொல்லிட்டேன் நான். இவர் பகல் தூக்கிறார், இவர் அந்த அளவுக்கு நெருக்கமாகிறார் ஆண்டவர்கிட்ட. ஏண்டா ஊழ்ந்தனை நிற்கத்தண்டா இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி மெய்யான ஒளி. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, பவர்லாம் போயிடக்கூடாது. எப்படி அடையாளம் கண்டுகொள்ள நான் வசனம் சொல்கிறேன். அப்படியே ஏசாமி வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆக்ஷன்லாம். ப்ரைஸ் நோடுங்கய்யா சிஸ்டர், அந்த லாங்குவேஜ்லாம் பார்க்கணும். ப்ரைஸ் நோட் சிஸ்டர், இந்த லாங்குவேஜஸ்லாம் எங்கே தான் போய் ட்ரைனிங் எடுக்கிறாங்களே தெரிலங்க எனக்கு. இதெல்லாம் நீங்கள் என் பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா, எதாவது நீங்கள் டிஜிஎஸ் ஐயா மாரி பேசுவீங்க, அப்படியே பேசுவேன் நான். வேதநாயகி சாஸ்திரியார் மாரி பேசுவீங்க, மெமிக்ரி ஆர்டிஸ்ட் நான் ஐயா மாரி பேசுகிறாலும் பேசுவேன். அது பெரிய விஷயம் இல்லை, நமக்கு நேச்சுரல். சாம்சுந்தர் ஐயா பார்த்துருக்குறீங்களான்னு தெரில, ஏசிய தபியின் தலைமை போதகர் வீட்டில் எப்படி பேசுகிறாரோ அப்படியே தான் பேசுவார். வாங்க கிறிஸ்டியான் குட்டி, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, உட்காருங்க, கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். அதே மாதிரி தான் மேடைக்கு போனாலும் லாங்குவேஜ் மாற்றிடுவாங்க. நம்ம பாருங்க, இப்படி ஒரு எஃபெக்ட்ஸு, இந்த காரம் சாப்பிட்ட மாதிரி, புளி சாப்பிட்ட மாதிரி, இதெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது. இந்த பில்டப், இதெல்லாம் பில்டப்பு. நான் சாதாரணமாக வர்றதில்லை, வேறு எப்படி வந்துக்கிறேன் சொல்லு, எப்படி வந்துக்கிறேன் ஊன்னு அப்படியே மியூசிக் வாசிக்கணும் ஒரு மாதிரி பார்க்குறது. ஐயோ, நல்லா தெரிஞ்சுங்க, அவர்கள் கனிகளினால் அவர்களை அறிவீர்கள் என்றார் ஆண்டவர். மெய்யான ஒளியை வெளிப்படுத்துவங்களை எப்படி தான் நான் கண்டுபிடிக்கணும்? கனினா வாழ்க்கை, வரங்களினால் என்று வசனம் இல்லை, தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. வரங்கள் எல்லா இடத்துலையும் கிரியை செய்யும். இங்கே நம்ம பேண்டு வாசித்து ஓட்டினா அங்கே வேறு வாசித்து ஓட்டுவாங்க. புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரியாதவர்கள் பாஸ்டர் அனுன் ஐயாவை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே ட்ரம்ஸ்னால் அங்கே வேறு ரிதம் போவோம், 2 இடத்துல நடக்கும். அது முக்கியம் இல்லை. நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காத மரங்கள் எல்லாம் வேரோட எங்க கோடாரியானது வேரின் அருகே நல்ல கனி கொடுக்காத மரங்கள். வரங்கள் இல்லை, வரங்கள் எல்லா இடத்துலையும் கிரியை செய்யும். இங்கே அற்புதம் நடக்கும், அங்கே அற்புதம் நடக்கும். அது முக்கியம் அல்ல. கனி உள்ள வாழ்க்கை, ப்ராக்டிக்கல் லைஃப், அதில் யார் தெளிவாக இருக்கிறாங்களோ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இவங்க தாண்டா இயேசுவை கரங்களை தட்டி கத்துறமே. ஆண்டவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்தாருங்க. மெய்யான ஒளி எப்படி கண்டுபிடிக்கணும்? அவர்கள் கனியான கழிவுள்ள வாழ்க்கை, அவ்வளோதான். ஸோ புரிஞ்சிச்சிங்களா? ஏன்னா சிலத்தில் வித்தியாசம் தெரியாது. இப்போ பாருங்களேன்,
பாட்டு ஒருத்தர் எழுதியிருப்பாங்க. ஐயா யூடியூப்பில் போடுவீங்களா ஐயா? தேங்க்யூ ஐயா, ஸோ மச் தேங்க்யூ. இலவச விளம்பரங்கள் தானே. பாட்டு ஒருத்தர் எழுதியிருப்பார் ஒரிஜினலாக. அவர் உட்கார்ந்து நிற்பார், அந்த பாட்டை எடுத்து ஒருத்தர் பாடுவார். நம்ம கதை யாராவது நம்ம கதையை தான் சொல்ல முடியும், எங்கள் சொந்தக்கார கதை நான் சொல்ல முடியும். பாட்டு எழுதுன்னு உட்காந்துக்கும் போதே இவர் சொல்லுவார், கடந்த நாட்களிலே இந்த ஆக்ஷன்லாம் பார்க்கணும். நான் உபவாசித்து செவித்து கொண்டிருந்த வேலையிலே இந்த பிப்ரட்டெல்லாம் கொடுப்பாங்க. ஆண்டவர் இந்த பாடலை நேரடியாக எனக்கு தந்து டக்குன்ற தட்டி பட்டுன்ற பாட்டு எழுதுவோம் பக்கத்திலே வாங்குவோம். இந்த அக்கா பொன்வண்டு சோப்புன்னு ஒரு சோப்பு வந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? பொன்வண்டு சோப்புகளை பார்த்துருக்கிறீர்களா? ரைட். அந்த பொன்வண்டு சோப்பு மாரி ஒருத்தன் டூப்ளிகேட் போட்டான். இப்போ நம்மளுங்க வந்து எதுவும் பண்ண முடியல. சில நேரத்தில் பாட்டு போட்டாங்கன்னா, பிதாவே தாங்கள் செய்கிறது. இப்போ அரியலூர் அப்பா பாட்டு எடுத்து நிறைய பேர் பாட்டுக்கிறாங்க. ஏங்க விளங்க மாட்டுங்க எனக்கு. வெயில் நேரத்தில் நெருப்பு கொளுத்தி அதில் பாட்டு பாடுனுக்கிறான். கடலோரமாக உட்காந்து வெயிலில் அவனா நெருப்பு கொளுத்தி பாட்டு பாடுவானா? இதுமாரி அதிசயம்லாம் இங்கே தான் ஏன் நடக்குது? வெயிலில் நெருப்பு கொளுத்தி அப்படியே பாட்டு எத்தனை ஒரு அரியலூர் அப்பா அவர் பரதாமல் உட்காந்துப்பார். பாரு மகன், நான் என்ன பண்ணுறது, நான் அழிக்கும் கிரியை, அவர் தான் பலன். ஆனால் பொன்வண்டு சோப்பு அப்படி இருக்க மாட்டான். கேஸ் போட்டான். கேஸ் வந்துடுச்சு. கேட்குறாரு ஜட்ஜி, டேய் உண்மையை ஒத்துக்கோ, அந்த விலைப்பட்டியல் அப்படியே போட்டான், இந்த டிசைன் அப்படியே போட்டான். பொன்வண்டு சோப்பில் ஒரு படம் ஒன்று போட்டிருக்கோம், பார்த்துக்கிறீங்களாக்கா? இதெல்லாம் பார்ப்பாங்க. இந்த ஆள் வந்தால் துணி துவைக்கலாம் திட்டுவான். அந்த ஆள் ஒரு வண்டு படம் ஒன்று போட்டிருக்கோம். ஞாபகம் வருது உங்களுக்கு? வெரி குட், பரவாயில்ல. பொன்வண்டு சோப்பை பார்த்துக்கிறீங்க நீங்கள். அதுவும் போட்டான், எல்லாம் போட்டான். இன்னொரு படமும் போட்டிருக்கோம் அந்த பொன்வண்டு சோப்பில். ஒரு கொக்கு படம் ஒன்று இருக்கும், வண்டு படம் கொக்கு படம் ரெண்டு இருக்கும். எல்லாம் போட்டான். வித்தியாசமே தெரியல. ஜனங்க இதெல்லாம் அப்படி பார்க்க மாட்டாங்களே. நேரம் போன நாட்டாரு ஒரு பொன்வண்டு சோப்பு குட்டுங்க, மலையாளம் ஒரு பொன்வண்டு சோப்பு குட்டுங்க. எங்கள் வீட்டு சைட்லாம்ல இந்த பொருஷ பக்கம் வேசட் பண்ணலாம். வீட்டுக்கார ஓத்த நாட்டார குட்டுங்க, மலையாளம் குட்டுங்க, வீட்டுக்கார ஓத்த. அதனுடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா? ஓத்த. அதனுடைய ஷார்ட் ஃபார்முலா ஓத்த. இந்த வாயின் எல்லாம் போட்டான். சர்ச்சி கேட்டார், நீ ஒத்துக்கோ, எல்லாம் விலைப்பட்டியல் அப்படியே போட்டேன், வண்டு படம் போட்டேன், கொக்கு படம் போட்டேன், எல்லாம் டிசைன் அப்படியே இருக்குது, டூப்ளிகேட் போடணும்னு ஒத்துக்கோ. அவன் சொன்னான், கொஞ்சம் நல்லா பாருங்கள் சார், பூத கண்ணாடி வச்சு பாருங்கள், லென்ஸ் வச்சு. அந்த கொக்கு எந்த கால் தூக்கி நிற்குது பார்த்தாராம், இடது கால், என் கொக்கு வலது கால், முடிஞ்சு போச்சு. வித்தியாசமே தெரியாதுங்க, வித்தியாசம் தெரியாது. நல்லா தெரிஞ்சுங்க. அவர்கள் கனி உள்ள வாழ்க்கையினால் அவர்கள் மெய்யான ஒளியை வெளிப்படுத்துகிறார்கள். உங்கள் நடக்கைகளில் எல்லாம் பரிசுத்தமாயிருங்கள், நடமாடும் நிருபங்களாயிருங்கள். ஆண்டவர் நம்ம கொடுக்குற சாட்சி. உலகத்திற்கு நீங்கள், அவரை மாத்திரம் சொல்ல, நம்மளே சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறீர்கள், உப்பாயிருக்கிறீர்கள், நடமாடும் நிருபங்களாயிருக்கிறீர்கள். ஸோ நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கணும். எப்படி இந்த அக்கா இப்படி ஆயிடுச்சுன்னு அப்படியே தாங்குது அந்த அக்கான்னு இருக்கக்கூடாது. அந்த அண்ணா அப்படியே தான் இருக்கிறாருன்னு இருக்கக்கூடாது, மாறணும். ஓகே, அதை நீங்கள் போங்க. தேங்க்யூ. சரி, நான் சொல்லிட்டேன். ஆண்டவர் ஒளியோடு தன்னை வெளிப்படுத்திருக்கார். உலகத்தில் 2 விதமான ஒளி இருக்குது. சரி, அடுத்தது 3 பாயிண்ட். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஐயா வேறு சீக்கிரம் முடிச்சுட்டார், சந்தோஷமாக போச்சு எனக்கு. 3 குறிப்பு. அன்றைக்கி சகை நிறைய குறிப்பு கொடுத்தேன். ஒளியின் தன்மையை நான் பார்க்க. அடுத்தது ஒளி வெளிப்படுத்துகிறது, ஒளி வழி நடத்துகிறது, ஒளி சுகப்படுத்துகிறது. நான் முடிஞ்சவன கேட்பேன், ஆண்டவர் தன்னை ஒளியோடு ஓமானப்படுத்தியிருக்கிறார். 2வது சொன்ன மெய்யான ஒளி, பொய்யான ஒளி. இப்போ ஒளியின் தன்மை என்ன? ஒளி வெளிப்படுத்துகிறது, ஒளி வழி நடத்துகிறது, ஒளி சுகப்படுத்துகிறது. ஆண்டவர் எப்படி தம்மை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார் வாசிக்கலாமா? யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசிங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 18. ஒருவர் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1, 2. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இன்னொன்னு யோவான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1, 2. ஒருவர் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்துங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும்
எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அந்த ஜீவன் வெளிப்பட்டது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கணும். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதாவதுங்க சுருக்கமா சொல்ற பாருங்க, பிதாவினுடைய முழு குணாதிசயங்களையும் அவருடைய திட்டத்தையும் அவருடைய தீர்மானத்தையும் இந்த உலகத்திற்கு முழுமையாக வெளிப்படுத்தினவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தரை. இல்லைன்னா ஒரு பிளான் என்னன்னு நமக்கு தெரியாது. ஊழியர்களை பயன்படுத்தினார், ஒருத்தர் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார், நியாயாதிபதிகளை பயன்படுத்தினார். மக்கள் செவி கொடுக்கல. கடைசியை பார்த்த தன்னுடைய நேசகுமாரனை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பி அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். ஒளி வெளிப்படுத்துகிறது. சரி, ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தினார் தன்னை? அது ஒரு கேள்வி இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாமி எப்படி வெளிப்படுத்தினார்? நான் அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி குடிக்கிறேன். சொல்லுங்க. இயேசு தம்மை எப்படி இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார்? பதில் சொன்னீங்கன்னா ஆர்வன் பாஸ்டர் கிட்ட 501 ரூபாய் தரேன். நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு நாங்கள் யோசிக்கணுன்றீங்களா? ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளுங்க. இயேசு வார்த்தையிலே வெளிப்படுத்தினார், தம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தினார். அவ்வளோதான். வார்த்தையில வெளிப்படுத்தினார் மாத்திரமல்ல, வாழ்க்கையிலே வெளிப்படுத்தினார். உலகத்தில் உள்ள சகலமும் ஒழிந்து போகும். அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது, அழியாது, மறையாது. காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும் அவருடைய வார்த்தைகள். தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது அவருடைய வார்த்தை. இருபுறம் கருக்குள்ள பட்டை. பேசுற எண்ணெயும் குத்தம். அது மாதிரி கத்தி நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. 2 தலை இருக்கிற பாம்பு எதோன்னு சொல்றாங்களையா, அது மாதிரி இருபுறம் கருக்குள்ள பட்டயமா. எதுக்கு அதை சொன்ன? வசனம் எண்ணெயும் குத்தம். பேசுற எண்ணெயும் நியாயத்திற்கும் கேட்கிறவங்களையும். இன்னைக்கு வசனமே இல்லையா? வசனம்னாலே வசனம். ரொம்ப நேரம் பிரசங்க கூடாதுங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிடைக்கணும். முடிச்சுட்டு பயணம். கர்த்தருடைய வசனத்தை கேட்கக்கூடாதபடி குடிதான நாட்கள் தேசத்திற்கு வந்துவிட்டது. வரப்போதில்லை, வந்துவிட்டது. ஏன்னா வசனம் தானங்க. இன்னைக்கு இப்போ தவற எடுத்துக்காதீங்க. நீங்கள் எங்கே பாரு ஒன்று பண்ணினுக்கிறாங்க நம்ம ஆளுங்க. என்ன சொல்லுங்க? வாஷிப். ஐயோ அந்த கட்சி பேத்துக்கிறானுங்கப்பா. சுற்றி நான் அந்த கட்சி போய் சுற்றிக்கணும். என்னங்க பிரசங்க? அது வாரமான பேசினுக்கிறாங்க. வசனமே கிடையாது. வசனத்தை வச்சும் பாட்டு கிடையாது. கர்த்தரையே நீ பாடு. என்ன வராதான்? யார் இங்கே இருக்கிற யாருக்கு சுகர் இல்லை? காலைல கீர்த்தனை பாட்டு பாடினீங்களே, ஏதாவது ஒரு இறையல் தவறு சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்ல முடியாது. அதில் கீர்த்தனை பாட்டில் ஒரு டி மேஜை கொடுங்களேன். மண்ணுயிர்க்காக தன்னுயிர் இந்த பாயா அவங்க மக்கள் பிடிக்கிறாங்க. ஐயோ கிளாசிக்கல் கூட பாடுறாங்களே. மண்ணுயிர்க்காக தன்னுயிர் இந்த வல்லவராபரன் வந்தார் வந்தார். வல்லவராபரன் வந்தார் வந்தார். ஒரு சரணம் வராதுல. மெய்யான தேவன், மெய்யான மனிதன், மெய்யான தெய்வம். நிறைய பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க. மெய்யான மனிதனாய் லாசரின் கல்லறை முன்பாக அழுகிறார். தன் நண்பன் மரித்து விட்டார் என்று. மெய்யான தேவனாய் அவனை வெளியே கொண்டு வருகிறார். மெய்யான தேவனாய் அவருக்கு பசி இருந்தது. மெய்யான தேவனாய் அவருக்கு உறக்கம் இருந்தது. படகிலே உறங்குகிறார். என்ன இறையல் பாட்டு பார்த்தீங்களா? மெய்யான தேவன், மெய்யான மனிதன், வல்லவராபரன். கத்தரியை பாடு. இன்னும் ஒன்று தான் பாடல. யாரு ஒரு இறையில பாட்டு எழுதணும்னா ஒன்று பைபிள் தெரியணும், இல்லை சயின்ஸ் தெரியணும், இல்லை காமன் சென்ஸ் தெரியணும். 3மே இல்லாத பாட்டுங்க இன்னைக்கு. ஆனால் நீங்கள் இன்னைக்கு பாடின பாட்டெல்லாம் அப்படியே ஆச்சரியமாயிடுச்சு. கீர்த்தனை பாடுறீங்க, ஆனந்த பேரவை பாடுறீங்களே, வார்த்தை. ஏன்னா பாட்டு மூலியமாக ஆண்டவர் நிறைய பேர் ஏற்றுக்கிறாங்க. அது டி மைனர் கொடுங்களேன். நான் ஒரு பாட்டு பண்ணேன் மியூசிக். இரவு ஒன்று வந்து பகல் ஒன்று விழிவது, இறைவா உன் அற்புதமே
உறங்கிடும் மனிதர்கள் மறுநாள் காண்பது இறைவா உன் சித்தமே. இந்த பாட்டு ரொம்ப எளிமையான பட்ஜெட்ல நாங்க பண்ணோம். கானா அந்தோனி பாண்டார். ஒரு குடிகாரன் இந்த பாட்டை கேட்டாண்டு ஏற்றினான் 1008. அவங்க மனைவி சாட்சி சொல்லும்போது அந்தோனி என்னன்னு உட்காந்துக்கிறோம். 9 பாட்டு 13,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்தேன். உலகத்தில் எந்த மியூசிக் டேரக்டரும் பண்ண மாட்டார். அப்போ ஸ்டுடியோ இருந்தது, நான் பண்ணி கொடுத்தேன். இன்னும் படுத்து எழுந்துவது நிச்சயம் இல்லை. ஆண்டவருடைய தயவு, அவருடைய வார்த்தை தொடும். கண்மலை மீது என் கால்கள் நிறுத்தி வேசலார் சொல் பாட்டு எழுதினார். கண்மலை மீது என் கால்கள் நிறுத்தி அடிகள் உறுதிப்படுத்தும் எங்கள் இறைவா, எங்கள் இறைவா. நீங்க வேசலார் சேர்த்துக்க பாண்டிங்கன்னு வச்சுங்களேன், தெரியுமா? அவரை சிகப்பா கரலிங்கரா இப்படி பண்ணுவாப்பல. இந்த பாட்டை கேட்டு ஒருத்தர் ஆண்டவர் ஏற்றுக்கினாங்க. அவர் இன்னைக்கு ஊழியர். ஒரு வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை. சரி, நான் எல்லாம் சொல்லிட்டேன். இயேசு வார்த்தையில வெளிப்படுத்தினார் வாழ்க்கையிலே. இப்போ நம்ம கதை வரலாம். அவர் வார்த்தையை அறிந்திருக்கிற நாம், அனுபவித்து கொண்டிருக்கிற நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோமா? ஒரு கேள்வி இருக்கு. அதை யோசிக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை சரி, அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர். இல்லை, பைபிளில் நான் கேட்க மாட்டேன், நானும் படிக்காதான்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு மைசூர் பாக்கு லட்டு, சரிங்களா? பார்த்துருக்குறீங்களா? மைசூர் பாக்கு லட்டு. இது ரெண்டுக்கும் உள்ள டேஸ்ட் வித்தியாசம் சொல்லுங்கள். நானே 1000 ரூபாய் தரேன். ரெண்டுக்கும் உள்ள சரியான டேஸ்டினுடைய வித்தியாசத்தை சொன்னோம். நீ சொல்கிற சும்மா 1000 rupees. மைசூர் பாக்கு எங்கள் அம்மா எங்கே பண்ணுறாங்க அங்கிள். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் தொடங்கும் கலகலா ரோஸ் கேக்கி எங்கள் அம்மா ஒரு நாள் மைசூர் பாக்கு பண்ணுறேன்னு கிறிஸ்மஸ்க்கு பண்ணி எங்கள் அப்பா அம்மியில் இடிச்சு கொடுத்தாரு. அப்புறம் அதை அம்மா பண்ணுதுடா, வேஸ்ட் பண்ணக்கூடாதுடா, இதான் சாப்பிட அம்மியில் இடிச்சு சாப்பிடா, மைசூர் எப்படியோ சாப்பிடடா. சொல்லுங்கள் சிஸ்டர், மைசூர் பாக்கும் லட்டுக்கும் உருவத்தை கேட்டால் சொல்லிடலாம். மைசூர் பாக்கு என்பது தட்டையாக காணப்படும், லட்டோ வட்டோடிமா சொல்ல முடியாதுங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அனுபவித்ததை கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அனுபவித்தன்னா மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். ஆண்டவர் கேள்வி கேட்பாரு. அது பாஸ்டர் வேலைன்றாங்க நிறைய இடத்துல. நான் சின்ன கொஸ்டின் தான் கேட்பேன். ஒரு ஆட்டு மந்தை பெருக்கணும்னா யார் கூட்டி போடணும்? ஐயோ, ஆடு கூட பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? சூப்பர். நீங்கள் மேய்ப்பை நான் குட்டி போடுவான். மேய்ப்பை என்ன பண்ணுவான்? புல்லுள்ள இடங்களிலே நடத்துவார். அமர்ந்த தண்ணீர் 2 கொண்டு போவார். விலங்குகள் வரும்போது பாதுகாப்பு. இதை மேய்ப்பேன் வேலை, இதை பாஸ்டர் வேலை. மந்தை பெருகணும்னா யார் குட்டி போடணும்? வாய்களை திறந்து சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா? சபை பெருக வேண்டும் என்று சொன்னால் யார் ஆத்மாவை கூட்டின்னு வரணும்? நாங்க தான். சூப்பர். ஒரு தீர்மானம் எடுங்க. ஏங்க ஒன்றும் இல்லைங்க, கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. நம்மளை காட்ட வேணாம். இயேசு வார்த்தையிலே வெளிப்படுத்தினார். நீங்கள் உங்கள் வார்த்தை. ஆனால் அடுத்தது ஒன்று சொன்னேன், வாழ்க்கையிலும் சும்மா வா, சர்ச்சுக்கு வா, சும்மா வா. அதுவும் எங்கள் சர்ச்சில் வந்து அந்த சட்னி சாப்பிட்டு பாருங்க. நீ லாஸ்ட் டைம் கொடுத்தாரு மாஸ்டர். எங்க அப்பா தேனிலும் தேனிலும் மதுரன்ற மாதிரி இருந்தது. வாங்க கூடுங்க, ஒரு பாட்டு வந்து கேளுங்க. எங்கள் சர்ச்சில் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன். நீங்கள் 1 கோடி சபைக்கு கொடுக்குறதுனால பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படாது. ஒரு ஆத்மாவை நீங்கள் ஆதாயப்படுத்தி இந்த சபைக்கு கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் பரலோக ராஜ்யமே ஆத்மாவை ஆதாயப்படும், இயேசுவை வெளிப்படுத்தும். சரி, எங்களை போன்ற சில ஊழியர்களை நான் சொல்கிறேன். என்ன போல சில ஆட்கள் இயேசுவை வெளிப்படுத்தினே இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில். ஆனால் மனுஷங்க தானே. இப்போ நான் கூட 35 வருஷமாக 14 இப்போ 8வது படிக்கும் வாசிக்கிறேன். ஆனால் இப்போது சில பேர் வந்து மற்றவங்கள பார்ப்பாங்க. ஒரு வருஷத்தில் சிலர் பயங்கரமாக கார் வாங்கிடுவாங்க, ஐயா வீடு வாங்கிடுவாங்க, சஃபாரின்னா கோட்டுன்னா. இவர் சில பேர் அப்படியே இருப்பாங்க. இயேசு வெளிப்படுத்தின்னு இருக்கிறவங்களை இவங்களை பார்த்தோன்னே கொஞ்சம் குறைஞ்சிரும். நேச்சுரல் தானே அது. என்னாண்டவரை நேற்று வந்தால் அவன் அப்படிங்கிறான், நான் அப்படியே. இயேசு வெளிப்படுத்துறது குறைஞ்சிரும். ஒருத்தர் பனைமரம் ஏறுவார். பனைமரங்களை பார்த்துருக்குறீங்களா? அது இல்லை, ஆப்பிள் மரம் தான். நாங்கள் ஒரு சர்ச்சில் பனைமரத்தில் ஏறுற ஒருத்தர் பழக்கம்.
அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். என்ன பண்ணுவார், வேதநாயக சாஸ்திரியார் மாதிரி ஒரு பெரிய ஒரு செயின் போட்டு ஒரு சிலுவை ஒன்று போட்டுனுப்பார். அது போகும்போது அப்போ அதை போட்டுன்னு போவார். என்னப்பா இவ்வளோ பெரிய சிலுவை அப்படின்னு யாருன்னா கேட்டால், இந்த சிலுவையில் மரித்த இயேசு என்னை ரட்சித்தார், என்னை நல்லவனாக மாற்றினார், எனக்கு ஆசீர்வாதம் தந்திருக்கிறார், நீ இவரை ஏற்றுக்கணுன்னா நீயும் இப்படி இயேசு வெளிப்படுத்துவார் அவர் வாழ்க்கையில். அதுக்கு தான் அந்த சிலுவையை போட்டுன்னு பணம் மாறும் ஏறுவது நுங்க இருக்கிறது. அப்படி ஒரு முறை ஒரு இடத்துக்கு போகும்போது அதான் இவ்வளோ பெரிய செயின் பெரிய சிலுவை, வேதநாயக சாஸ்திரியார் போட்டுனுக்கிற மாதிரி சிலுவை. ஆனால் அந்த பண மரத்தில் ஏறும்போது ஒரு பாட்டு ஒன்று பாடுவார், நீங்களும் பாடுங்களேன். சிலுவை முன்னாடி இருக்குது. யாரை வெளிப்படுத்துவார் சொன்ன? இயேசுவை வெளிப்படுத்துவார். அவர் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, இயேசுவை தான் வெளிப்படுத்துவார். ஏறும்போது ஒரு பாட்டு பாடினார், கைத்தட்டி பாடலாமா? சிலுவை என் முன்னே, தெரியுமா அந்த பாட்டு? உலகம் என் பின்னே, பலமா? சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான் பின்னோ கைமினர். இப்படியே பாடின்னு பணமரத்து மேலே போயிட்டார். சிலுவை என் முன்னே, என் வாழ்க்கையில் யாரை வெளிப்படுத்துவேன்? இயேசுவை அப்படின்னு பணமரத்தில் ஒன்று இருந்துதான். என்ன இருக்கும்? என்னங்க என்ன சொன்னாங்க அவங்க? நுங்கு இல்லை, அதான் கேட்டேன். பனைமரங்களை பார்த்துருக்குறீங்களா? நான் தான் கேட்டேன். நுங்கு இருக்கும். ஆனால் அந்த பனைமரத்தில் ஒரு குடுவம் தொங்கின்னு இருக்குது. என்னது அது? ஏன் இங்கேருந்து பதில் சொல்கிறாங்க? ஆண் மக்களுக்கிட்ட பதிலே வரலையே. குடுவை தொங்கிருச்சு. என்னதுங்க அது? குடுவையில் என்ன இருக்கான்? ஐயா இப்போ பார்த்தார், குடுவையை பார்த்தார். அடுத்தது எதை பார்ப்பார்? சிலுவையை பார்க்க. இயேசு வெளிப்படுத்தினே இருப்பாங்க. உலகத்தை பார்த்துருவாங்க. சில நேரத்தில் அவன் நல்லாகிறான், இவன் நல்லாகிறான், அவன் அப்படி ஆகிட்டான், இவன் இப்படி ஆகிட்டான். குடுவையை பார்க்குற மாதிரியே பார்த்தார். சிலுவையை பார்த்தார், சிலுவையை பார்த்தார். குடுவை பாட்டு மாறிடுச்சு. இப்போ மேஜர் கொடுங்க. சிலுவையை தூக்கி பின்னாடி போட்டார். குடுவை என் முன்னே, சிலுவை என் பின்னே மாறிடுச்சு. குடுவை என் முன்னே, சிலுவை என் பின்பலமா. குடுவை என் முன்னே, சிலுவை என் பின்னே, பின்னோக்கே நான் பின்னோ. எங்க ஒன்று தெரிஞ்சுங்க, என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை எனக்கு வந்தாலும் நான் இயேசுவை வெளிப்படுத்துவேன். கரங்களை தட்டி கத்துறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இந்த உலகத்தில் எதெல்லாம் லாபமாக இருந்ததோ நஷ்டமும் குப்பையும். இப்போ உங்கள் பாஸ்டர் கூட நான் உதாரணமாக சொல்லலாம். அவர் நல்லா சம்பாரிச்சிருந்தார். நான் கூட கேட்டேன், ஃபஸ்ட்டு வேலை செஞ்சுனே ஊழியம் செஞ்சுருக்கலாமே, கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குமே. இல்லை, என்னுடைய காலிங்க ரொம்ப கஷ்டம். பாஸ்டர் வேலைன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரியும், எவாஞ்சலிஸ்ட் பண்ணிடலாம். பாஸ்டர் வேலைன்றது பொறுப்புகள் ஜாஸ்தி. ஆனால் ஒரு அழைப்பு இன்னும் இருந்தால் தான் இன்னும் சம்பளம் ஜாஸ்தியாக தான் இருந்திருக்கும். ஆமாம் ஜேஸ்வா, வாரத்துக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வாங்கியிருக்கான். இப்போ என்ன கூட எங்கள் நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் சினிமாவில் வச்சுருந்தீங்கன்னா நிறைய காசு ஆச்சு. ஒருத்தர் ரொம்ப அழகாக சொல்கிறார், இங்கே வாசிக்கிறீங்களே அதே தான் அங்கேயும் வாசிக்க போகிறீங்க. இப்போ ட்ராக்லாம் வந்துடுச்சு, பாட்டெலாம் கேட்க தேவையில்லை, அளவு எழுதி நான் வாசித்துருவேன். பாட்டே தேவையில்லை, எனக்கு இவ்வளோ அளவு எழுதி நான் வாசிச்சிருவேன். இங்கே வாசித்தா 10 பாடல் வாசித்தா 3000 ரூபாய் கொடுப்பதற்கு யோசிப்பார்கள் நம்ம ஆட்கள். அந்த ஒரு பாட்டு வாசித்தாலே எனக்கு 8000 ரூபாய் யோசிப்பாங்கல்ல. இல்லை, என் வாழ்க்கையில் நான் எடுத்த முடிவு, நான் என் இயேசுவை வெளிப்படுத்துவேன். அந்த பாட்டு ரசிக்கலாம். ஆனால் நான் ஒரு பாட்டு பண்ண பாருங்கள், அந்த பாட்டை கேட்டு ஒரு ஆண்டவரை ஏற்றுக்க நான் அதுதான் நான் விரும்புகிறேன். ஒரு பாவி மனம் திரும்பணும். ஸோ அந்திரேயா, நான் ஒரு இன்னொரு தடவை பேசுகிறேன், அவர் தான் பேதுருவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் ஆண்டவருக்கு. ஆனால் ஆண்டவருடைய அதிகமான ஊழியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பேதுரு, யாக்கோபு, இன்னும் அழகாக சொல்கிறீங்க. அந்த சிறுப்பெண்ணை எழுப்பும் பொழுது மறுரூபமறை அனுபவம், கெத்செமனே தோட்டம், எல்லா இடத்துலையும் யாரை கூட்டு போவார்? 3 பேர் தான் கூட்டு போவார். என்னைக்குன்னா அந்திரேயா யோசித்தாரா, என்னடா நான் தான் என் சகோதரனை இன்ட்ரடியூஸ் பண்ண, என்னை விட்டு இவரை கூட்டு போகிறா யோசித்தாரா? அந்திரேயா என்ன அதல்ல, யார் மூலமாக என் இயேசு வெளிப்பட வேண்டும். கரங்களை தட்டுவோம். நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துங்க, என்ன வந்தாலும் பசியோ பட்டயமோ நாசமோ வாரடி ஏத்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பவுல் சொன்னது, நான் என் வாழ்க்கையில் இயேசு வெளிப்படும். ஸோ நீங்கள் இயேசு வெளிப்படும். 2வது ஒளி வழி நடத்துக்கிறது. வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன்.
நானே வழியும் சத்தியமும். ஒருத்தர் சொல்லுவார், என் வழி. இந்த வசனம் கூட தெரிஞ்சுங்க உங்களுக்கு. ஆனால் சொல்லிட்டு அவர் அடுத்தது ஒரு உண்மையை சொல்லுவார், எனக்கு அவரை பிடிக்கும். நான் ஒரு தடவை சொன்னா மாதிரி, அவரே சொல்லிட்டான், நானே மாதிரி, ஒரிஜினல் இல்லை. ஆண்டவர் ஒருவர் தான், நானே வழியும் சத்தியம் ஜீவன். நல்லா தெரிஞ்சுங்க, நான் வேகமாக சொல்கிறேன். 23ஆம் சங்கீதம் நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், கர்த்தரின் மெய்ப்பராக புள்ளி. அது என்ன நிறுத்தி சொல்லிக்கிறோமா? கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். நான் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அவர் நம்மை வழி நடத்துகிற தேவன். ஒரு வசனம் வாசிக்கலாமா? நெகேமியா 9ஆம் அதிகாரம் 11, 12 வசனம். நெகேமியா 9, வேகமாக வாசிக்க, சீக்கிரம் முடிச்சிடலாம். நெகேமியா 9, 11, 12. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 12ஆம் வசனம். எடுத்துட்டீங்களா? பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை, எபிரேயர்ல வாசித்தீங்கன்னா அது கிறிஸ்து என்று இருக்கும். இஸ்ரவேல் மக்களை பகலிலே அக்னி எப்படி நடத்தினாரு? மேகஸ்தம்பம். இரவிலே அவங்கள வழி நடத்துவது மாத்திரம் அல்ல, இன்றைக்கு நம்மையும் ஒரு வழி நடத்துகிறார். உபாகமத்தில் வாசிக்கலாம், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல் இம்மட்டும் கர்த்தர் நம்மை. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல. எங்க கரங்களை தட்டுவாங்க. கர்த்தர் மாத்திரம் நம்மளை வழி நடத்தினா நம்ம என்ன வரைக்கும் உயிரோடு இருக்க முடியாதுங்க. நம்ம வியாதியின் மத்தியிலே கர்த்தர் நம்மை வழி நடத்தினார். போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தர் நம்மை வழி நடத்தினார். நம்முடைய பாடுகள் மத்தியிலே கர்த்தர் நம்மை வழி நடத்தினார். நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தர் நம்மை, வியாதியின் மத்தியிலே கர்த்தர் நம்மை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். சரி, ஒரு கேள்வி இருக்குது. இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினா நம்மை வழி நடத்தினார். அடுத்த கொஸ்டின் ஒன்று எழுப்பணும். நம்ம அவர் வழியில் நடக்கிறோமா, நம்மளா ஒரு வழியை போட்டு அதில் நடக்கிறோமான்னு யோசிக்கணும். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவோ உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும். இங்க இருக்கிற சின்ன பிள்ளைலேருந்து, ஜாஸ்வாலேருந்து, சின்ன குழந்தையிலேருந்து கர்த்தர் ஒரு வழி வச்சிருக்கிறார். எந்த காரியம் அதில், படிப்பு காரியம், திருமண காரியம், எனக்கு ரொம்ப விளக்கமாக சொல்ல நேரம் இல்லை. அவர் வச்ச வழியில் நடக்கிறோமான்னு பார்க்கணும். நான் உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொன்னார், சாராயின் மூலமாக உன் சந்ததியை நான் என்ன சொன்னார்? ஆண்டவர் என்ன வழி சொன்னார்? யார் மூலியமா? சாராயின் மூலமாக உன் சந்ததியை நான். இதுதான் ஆண்டவர் வச்ச வழி. ஆகார் அக்கா, சாரா அக்கா சொல்லிச்சு, மிஸ்டர் ஆபிரகாம், ஆகார் மூலியமாக எனக்கு ஒரு பிள்ளையை பெற்றுத்தான். பிள்ளை பிறந்தது, பேர் என்ன? இஸ்மவேல். ஒரு கட்டத்திலே சாராள் சொல்றான், அந்த தாயும் அந்த பிள்ளையும் என்னதான் ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருந்தாலும், ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், ஆபிரகாம் எந்த குழந்தையை முதல் எடுத்து கொஞ்சிருப்பார்? நல்ல வேலை, பரவாயில்லையா. ஒரு சர்ச்சில் கேட்டேயா, நாங்கள் அப்போ அங்கே இல்லைங்க வந்துட்டாங்க. எங்க ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிக்க தெரியாதா? ஆபிரகாம் எந்த குழந்தை எடுத்துக்கோ, அவருக்கு பிறந்த குழந்தை இல்லை, இஸ்மவேல் எடுத்துக்கொண்டு. சாரி பாஸ்டர், நாங்கள் அந்த நேரத்தில் அந்த இடத்துல இல்லை. ஆனால் சாராளுக்கு லேசான காரியம். ஆபிரகாமின் இருதயம் உடைந்திருக்கும். ஒரு பூனையை வளர்த்துட்டு, எங்கள் ஹவுஸ் ஓனர் அம்மா சொல்லிடுச்சு, 5 வருஷமாக ஒரு வீட்டில் இருக்கிறோம், என் பையனுக்கு பூனை இஷ்டம். அம்மாவுக்கு பூனை பிடிக்கும், அதனால் பையனுக்கு பூனை பிடிச்சிச்சு, எனக்கு பிடிக்காது. வீட்டை காலி பண்ணுன்ட்டாங்க ஹவுஸ் ஓனர் அம்மா. என் பையன் சொன்னேன், பூனை வளர்க்காத வீடு நமக்கு எதுக்கு, காலி பண்ணிடலான்ட்டான். ஒரு பூனை அவனால பிரிய முடியலங்க. குழந்தை ஆபிரகாமுக்கு எவ்வளோ வலி இருந்திருக்கும், எவ்வளோ வேதனை இருந்திருக்கும், புறம்பாக்கு. காரணம் என்ன? கர்த்தர் சொன்ன வழி அது இல்லை. சாராளின் மூலமாகவும் சந்ததியை அன்னைக்கு மட்டுமா வேதனை, இந்நாள் வரைக்கும் வேதனையா, இந்நாள் வரைக்கும் வேதனை.
புரியுமா தேசம் அவனுக்கு? ஆபிரகாம் ஐயா பண்ணது இந்நாள் வரைக்கும் வேதனை தான். மாஸ்டர் கேட்டு தெரிஞ்சுங்க. சின்ன சின்ன உதாரணம். மோசே அடுத்த இளவரசங்க எல்லாத்தையும் விட்டு வருவான் ஊழியத்துக்கு. ஒன்னே ஒன்று ஆண்டவர் சொல்வார், கண்மலையோடு பேசுனுவார். தலைவர் டென்ஷனில் என்ன பண்ணுவார்? அடிச்சுவார். நம்ம கூட சில நேரத்தில் டென்ஷன் ஆகிடும், உயிர் எடுத்து அடிச்சுவோம். பெரிய தப்பு பண்ணலங்க. என்ன சொன்னார்? கண்மலையோடு பேசு. அடிச்சிட்டான். தண்ணி வந்தது, ஜனங்களுடைய தாகம் தீர்க்கப்பட்டது. மோசையை விட்டார் ஆண்டவர். ஊழியக்காரன் அந்த கூட விட மாட்டார். நான் ஊழியக்காரன். மோசே, மிஸ்டர் மோசஸ், நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? மிஸ்டர் ஜாஸ்வா, நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? கானானை காண்பாய். ஒரு ஃபாரின் கண்ட்ரி, சும்மா ஒரு ஃபாரின் கண்ட்ரி பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். கானானை காண்பாய், அதற்குள் பிரவேசிக்க மாட்டான். கர்த்தருடைய வழியை விட்டு நம்ம விலகக்கூடாது. சில நேரத்தில் கர்த்தருடைய வழிகள் இடுக்கமாக இருக்கும், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். தெரிஞ்சுங்க, அவர் வழியில் நம்ம நடக்கணும். அடுத்தது அந்த வழிக்குள்ளே மற்றவங்களை கொண்டு வரணும், அது முக்கியம். ஒரு பாட்டு பாடலாமா? ஜி மைனர் கொடுங்களேன். ஜி மைனர். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் நம்மோடு வருவார், அது போதும் என்பாழிலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன். எதினால் அது எதினால், நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட செல்லுது. மாறாவில் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். நேரமில்லை சொன்ன அவர் வழியில நம்ம கடைசியாய் ஒளி சுகப்படுத்துகிறது. நீங்கள் மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து அறுத்து ரணமாக பண்ணி மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்க யாரா இருப்பீங்க. இப்போ லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் வந்துச்சு. எனக்கு 4 தடவை ஸ்டோன் ஆப்ரேஷன் பண்ணாங்க. நேற்று ஒருத்தருக்கு 68 வயசு, அவர் இருதயம் கலங்கிடுச்சு ஸ்டோன் வந்து. என்ன பிரதர் ரொம்ப கஷ்டம்? ஒன்றும் இல்லை, நான் அதை விட்டேன். எப்படி சொல்கிறீங்க? எனக்கு 4 தடவை பண்ணிக்கிறாங்களே. அப்படி ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது என்ன பண்ணாங்க, கல் இருந்தது, ஓகே ஒடிச்சு ஜல்லியாக இருக்கிறோம், நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறோன்ட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. மடப்பாவி, கல் ஒடிச்சு ஜல்லியாகிறதுக்கு நாங்கடா இது வேடா, கல் பெருசாக காணப்படுகிறது, எனவே நாங்கள் ஒடிச்சு ஜல்லியாக இருக்கிறோம், நெக்ஸ்ட் டைம் எடுத்துருவோம். ராயப்பட்டா, ஜிஹெச், முத்து பார்மசி, ஸ்டான்லி, ஒரு தடவை மெடிசனில் இதில் ஹோமியோபதியில் வந்து விழுந்தது. ஆனால் ரணம் கண் ஆப்ரேஷன்லாம் இப்போ லேசர் டிஸ்க்கு கம்ப்ரஸ் இருக்குது. எனக்கு ஒரு பாஸ்ட் சொன்னார், ஒரு டாக்டர் சொன்னார், ஒரு பாஸ்ட்டு சொல்லி அந்த டாக்டரை போய் பார்க்க போனேன். ஒன்றும் இல்லைங்க ஐயா, வயிற்றில் ஒரு சின்ன ஹோல்ஸு, லேசர் அனுப்பிச்சு ஜாயின் பண்ணிவிடும், 99,000 ரூபாய் ஆவேன். நான் ஒரு 1000 ரூபாய் போட்டு 1 லட்சம் கொடுத்துட்டேன் டாக்டர்னே. ஓகே, யுவர் சாய்ஸ். யோசித்து பாருங்கள், முன்னெல்லாம் கஷ்டம். ஒரு லேசர் அனுப்பிச்சு சரி பண்ணுறோம். ஒளி சுகப்படுத்துகிறது. உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீர சுகத்தை தர வல்லவர், அதில் மாற்றம் இல்லை. கர்த்தரையை நீ பாடுனா கூட சரீர சுகம் தர வல்லவர். அதை காட்டிலும் யோவான் ஒரு வசனம் இருக்குது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஒரு மனுஷனுக்கு ஆத்துமாவில் மட்டும் சுகம் வரலன்னா அடங்காத அந்த ஆத்துமா. சொல்லுவாங்க பாருங்க, வயிறு ரொம்ப நாளும் கண்ணு ரொம்ப நாள், சிலது சாப்பிட்டு வாங்கினா எடுப்பான். ஆத்துமா அடிச்சுக்குதியா? சிலதுக்கு போகாதுங்க பாருங்க. சில வீட்டில் காசை கரைச்சி ஊற்றுவாங்க போகிறதுக்கு, ஆத்துமா அடிச்சுக்குதுன்றாங்க. அதான் மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் இப்போது இன்னைக்கு ஃபாஸ்ட் வந்து வேலையில் கூட மன ரம்மியமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆத்மாவிலே சுகம். நான் இன்னைக்கு மன ரம்மியமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா?
ஜாஸ்வா கீபோர்டு வாசித்தார். நான் ஒரு காணிக்க கொடுத்துறேன் ஜாஸ்வா, ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம வருடத்தை பொறுத்து, ஜெபத்தில் தாங்கு. எங்கள் ஆத்மாவில் சுகம் இருந்தால் போதுங்க. டிஜிஎஸ் தினகரன் ஐயா, அவருக்கு இல்லாத வேலையே கிடையாதுங்க. என்ன பாடுறாங்கள பாட்டு, அவங்க மனைவி சாட்சி சொன்னாங்க, ஒரு நாளும் அவர் சுகமாய் மேடைக்கு போனதில்லை. அவர் கண்ணு பிரச்சனை, கால் போலியோ, ஹார்ட்டு ஃபுல்லாக வேதி அவருக்கு. 2 பேர் அப்படி பிடிச்சி அவரை தூக்கிட்டு வருவாங்க, அப்படி வந்து அப்படி ஃபுல்பிட்டில் விடுவாங்க. என் அன்புக்குரியவர்களே என்பவர்கள் தான் பின் ட்ராப் சைலண்ட் ஆகிடும். எப்படி? ஆத்மாவிலே சுகம். பவுலும் சீலாவும் அடிச்சு நொறுக்கி கட்டப்பட்ட நிலைமையில பாடுறாயா பாட்டு. அப்போ பாடுப்பா நீ பாட்டை, நான் ஒத்துக்கிறேன். கத்தரைய நீ பாடு, நான் அங்கே பாடு. அடிச்சு கட்டி போட்டு துதிக்கிறான். அற்புதம் நடக்குது இல்லைங்க. புருஷன் ஆயத்தமாக வரான்லங்க, ஆத்மா ஆதாயம் பண்ணுறாங்கல்ல. ஏங்க இவ்வளோ அடியில் எப்படிங்க பாட முடியும்? அதான் ஆத்மாவிலே சுகம். வெளிக்கிறவங்க சில பேர் கேட்பாங்க, இந்த கிறிஸ்தவனுங்கண்ணா எதுக்கா வீட்டில் பாட்டு பாடுறானுங்கய்யா, இன்பக்கானாலுக்குள் ஏழை பாடுவாங்க. இன்னொரு பாட்டெலாம் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் பாஸ்டர், நீங்கள் அது கொஞ்சம் ஜி மைனர் கொடுங்களேன். பரலோகமே, இந்த படாது என்னப்பா சாவு பாட்டு, அப்படியே மேஜர் கொடுங்களேன். பரலோகம் தான் இது ஆராதனை பாட்டா? எனக்கு இது விளக்கம் சொல்லணும் பார்த்துருக்கீங்க பாஸ்டர். பரலோகமே என் சொந்தம் என்ன சாவு பாட்டான், பரலோகம் தான் ஆராதனை பாட்டான். இன்னும் அது இது நம்ம நோக்கமே பரலோகம் போகிறதான். அதனால தான் எப்படி இருந்தாலும் நம்ம பாண்டுக்கிறோம். நமக்கு ஒன்று தெரியும், என் மீட்பர் உயிர் கரமை தட்டுவோம், உயிரோடு இருக்கிறார். என் இயேசு மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் நான் உங்களுடனே, உங்களை நான் திக்கற்றவர்களாக. நமக்கு ஒரு ஆத்மாவில் ஒரு சுகம் இருக்குதுங்க. நான் இன்னைக்கு செத்தெல்லாம் அட்டுது எங்கள் அப்பாவோட இருப்பேன். டிமேஜர் கொடுங்களேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். ஆமென். அதான நம்ம கோல். கரங்களை தட்டலாம். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அப்புறம் நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். ஆமென். அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா. கூட்டத்தில் நான். ஆமென். நம்ம கோல் தான். நமக்கு அந்த நிச்சயம் ஆத்மாவில் இன்றைக்கு நான் செத்தனா எங்கள் அப்பாவோட இருப்பேன். ஆமென். ஆத்மாவிலே சுகம். நிறைய பேச எனக்கு நேரம் இல்லை. என் பையன் 2005 பிறந்தான் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில். ஜனவரி 1, நான் ஜூலை 1. எங்கள் ஒய்ஃப் சும்மா செக் பண்ணலான்னு போனாங்க, பனி கூட ஒழிஞ்சிட்டாங்க, டக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணாங்க. நான் 38 நைட்டு ஒரு சர்ச்சில் பேசிட்டு அப்படியே காலில் போனால் நானே குட்டி, என் பையன் எப்படி இருப்பான், என்னோட குட்டி. அப்படியே சுற்றி லைட்டுங்க, லைட்டை போட்டு நடுவில் குழந்தை தொழுண்டு பார்த்தோன்னே ஏறிச்சு எனக்கு. நமக்கு முதல் பையன் தான். இன்னும் இப்படி அறிவு கிட்டதனமாக லைட்டை போட்டு வச்சுட்டு பையனை போட. நம்ம வீட்டுக்காரம்மா குரல் கொடுப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக எப்படின்னு தெரியலையா எனக்கு. எங்கள் வீட்டுக்காரம்மா நான் ஷீலாவை கேட்குறேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அது என்னன்னா, என் பையன் உடம்புல ஒரு எல்லோ இருந்தது. அந்த எல்லோ போகணும்னா அந்த லைட் வச்சாதான் ஒளி சுகப்படும். ஆனால் ஆத்மாவில் சுகம் எந்த டாக்டரும் கொடுக்க முடியாது. அந்த ஆத்ம சுகத்தை நாம் அனுபவிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். புரியுதுங்களா நான் சொல்றது? அதை நாம் அனுபவிச்சுன்னு சுயமாய் வாழ்கிறவன் துரோகி, பிறர் நலமாய் வாழ்கிறவன் விவேகி. சுயமாய் வாழ்கிறவன் அவனவன் தனக்கானவைகளை அல்ல, அவனவன் ஆண்களை குறிக்குதுன்னு நினச்சக்கூடாது. அது ஆண்கள் தானே அவனவன், பெண்கள் அல்லவே. கிறிஸ்துக்குள்ள ஆண் அல்ல, பிறருக்கானவைகளையும்
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நீங்க அனுபவிச்ச இயேசுவை, அனுபவித்துக் கொண்டிருக்கிற இயேசுவை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அந்த ஆத்ம சுகத்தை முடிச்சோட. சரி, இப்போ சொல்லுங்க, நான் என்ன சொன்ன? ஆண்டவர் ஒளியோடு தன்னை ஓமானப்படுத்தி பேசினார். உலகத்தில் எத்தனை விதமான ஒளி? மெய்யான ஒளி, பொய்யான ஒளி. எப்படி அடையாளம் கண்டுகொள்ளலாம்? கனி உள்ள வாழ்க்கையின் மூலமாக. அடுத்தது ஒளியின் தன்மை என்ன? ஒளி வெளிப்படுத்தும். ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தினார்? வார்த்தையிலே, வாழ்க்கையிலே. நாமும் வார்த்தையிலே, வாழ்க்கையிலே இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவது, ஒளி வழி நடத்துகிறது என்று சொன்னேன். அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும், மற்றவர்களையும் அந்த வழிக்குள்ள கொண்டு வரணும். மூன்றாவது, ஒளி சுகப்படுத்துகிறது. ஆத்ம சுகம், சரீர சுகம் நாம் அனுபவிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். புரிஞ்சிச்சுங்களா? கண்களை மூடலாம். கண்களை மூடலாம். நீங்க தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, ஒருவேளை என்னை அறியாமல் இதுவரைக்கும் என்ன நான் வெளிப்படுத்தியிருந்தா, என் படிப்பு, என் திறமை, என்னுடைய பணம், என்னுடைய தாளந்துகள், இதை நான் வெளிப்படுத்தியிருந்தால் என்னை மன்னிப்பீராக. இன்று முதல் நான் உங்களையே வெளிப்படுத்துகிறவனா என்னை மாற்றுங்க. மாத்திரமல்ல, என்னை அறியாமல் நான் என் சுய வழியிலே நடந்திருந்தால் என்னை மன்னிப்பீராக. நீங்க எனக்கு வச்சிருக்கிற வழியில நான் நடக்கணும். அதே வழிக்குள் மற்றவர்களை நான் கொண்டு வர வேண்டும். ஆண்டவரே, நீங்க தருகிற ஆத்தும சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். உமது சித்தம் செய்திடுவே, உம்மையே நித்தம் சார்ந்திடுவேன். இந்த உலகின் மாயை மறப்பேன், என்றும் உன்னத வாழ்வை நினைப்பேன். பள்ளம். ஆண்டவரே, செய்ய சித்தமா இருக்கிறேன், நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாய் எங்களை மாற்றுவதற்காக நன்றி. ஒருவேளை எங்களை அறியாமல் நாங்கள் எங்கள் சொந்த வழியிலே நடந்திருந்தால் கர்த்தர் மன்னிப்பிராக, மறப்பிராக. நீங்க எங்களுக்கு வச்சிருக்கிற வழியிலே நாங்கள் நடக்கணும், மற்றவர்களையும் அந்த வழிக்குள்ளே நடத்த எங்களுக்கு கிருபை தாங்க. ஏசப்பா, நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆத்ம சுகத்தை நாங்கள் அனுபவித்து மற்றவர்களுக்கும் அதை அறிவிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. நல்ல ஆண்டவரே, இந்த வந்த விசுவாசிகள் யாவரையும் நீ அப்படி மாற்றப் போவதற்காக இந்த சபை உம்மை மாத்திரம் வெளிப்படுத்துகிற சபையாய், உம்முடைய வழியிலே நடக்கிற சபையாய், உம்முடைய ஆத்ம சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற சபையாய், மற்றவர்களையும் அப்படி மாற்றுகிற சபையாய் மாற்றுகிறாக. போதற்காக ஜெபிக்கிறேன், பாஸ்டமாக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைக்காக நன்றி, வந்த விசுவாசிகள் யாவருக்காக நன்றி, இசைக்கலைஞர்களுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாளில் நிறைவாய் நம்மை என்னுடைய வசனத்தினாலே நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். யாரும் எழுந்திருப்போம். ஒரு காணிக்கை பாடலில் ஜூலி சிஸ்டர் முன்பாக வரட்டும். பாட்டு எடுத்து வச்சுட்டேன், வாங்க பாருங்க. தேவனே, நான் உமதந்தையும் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமி.